நன்றி. பாத்தீங்களா, உரியடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. இது என்ன பால் இவ்ளோ தண்ணியா இருக்கு? என்ன டொண்டு ஆண்டி, வெள்ளை தண்ணியை தான் கொடுத்திருக்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவீங்க? தன்னூர் பால்காரங்கிட்ட இப்படி பேசக்கூடாது. அம்மாக்கு இந்த மாதிரி பால் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா சொல்வாங்க, பால் குடிச்சா சக்தி வரும். தினமும் பால் குடிச்சா எந்த வியாதியும் வராது. பீம் நான் கொடுத்த லட்டு சாப்பிட்டிருக்கான். அவன் தான் ஜெயிப்பான். இன்னைக்கு டோலக்பூர்ல ஏகப்பட்ட மாவீரர்கள் உருவாகிட்டாங்க. இத போய் பாலுன்னு சொல்றியே? இதுக்கு நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. வேண்டாம், குடிக்காதீங்க. இதுல என்னவோ கலந்திருக்காங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க. எல்லாத்தையும் கீழே போடுங்க. என்னாச்சு? ஹே சுட்கி, ஜகு, ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? அட, பசுக்கள். ஆனா இங்கே எப்படி? பால்ல மட்டும் என்னவோ கலந்திருக்காங்க. இனிமே நான் தான் பார் ராஜா. என் அன்பான பசுக்கள், இதுங்க கொடுத்த பால்ல தான் எனக்கு இவ்வளவு சக்திகள் கிடைச்சது. இப்ப உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு நான் காட்ட போறேன். என்ன? பீம், வேண்டாம். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். அவன் தப்பிச்சு ஓடுறான். இப்போ என்கிட்டயே சேனை இருக்கு. எங்க ஊரு பசுக்கொலையா புடிச்சு வச்சிருக்க. இப்ப நீயே மாட்டிக்கிட்ட பாரு. அப்பா சொல்லுங்களேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? இப்பவே சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி இருந்தாலும் இந்த பரிசை இப்பவே உனக்கு கொடுக்கறேன். ராஜகுமாரி நீலமின் அதிசய சாகசங்கள். இன்னைக்கு இதை நான் படிச்சிடுறேன். இத பாரு, தூங்காம சும்மா புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்காத. நல்லா படுத்து தூங்கு. பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடணும் இல்லையா? ராஜகுமாரி நீலம் தன்னோட ராஜ்யம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க வெளியே கிளம்புனாங்க. அப்போ வழியில அவங்க ஒரு பயங்கரமான அரக்கனை சந்திச்சாங்க. அவனை அடிச்சிட்டு ஊர் மக்களுக்கு அவங்க பொற்காசுகளை வழங்கினாங்க. ராஜகுமாரி எப்போ ராணியா ஆனாங்களோ தன்னோட திறமையால நாட்டையே அவங்க செழிப்பா மாத்தினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள பாராட்டுனாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசையா இருக்கு. அட,
இதுக்குள்ள வேற ஏதோ இருக்கே. ஆ, ராஜகுமாரி நீலமுடைய ஆயுதங்கள். இப்போ இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. இது என்ன, ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா? இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே போறேன். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டியா? நான் 2 நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படிலாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ராஜகுமாரியா மாறணும். ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. ஏய், உங்களதான் பேட்டை என்கிட்ட கூட, நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. இது என்ன? இந்தா உன்னுடைய பேட்டையை எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பள்ளிய மாத்திடுவாரு. அப்படியா? பீமா, சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம், பீம், அதுக்கு இன்னும் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது. வாய மூடு, நான் தூங்கணும்.
உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு.